டாக்டர் பிளஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. ஸ்கேன்ல கர்ப்பப்பையில கட்டிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். கர்ப்பப்பையே ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. இப்படி பயப்படக்கூடிய நெறைய பெண்கள் இருக்காங்க. கர்ப்பப்பையில எதனால கட்டிகள் உருவாகுது? இத வீட்ல இருந்தபடியே சரி செய்யக்கூடிய 10 விதமான உணவு முறைகள பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அது கூட என்னென்ன வகையான சப்ளிமெண்ட்ஸும் நம்ம எடுத்துக்கணும். வாழ்வியல் முறைகள்ல என்ன மாற்றங்கள கொண்டு வரணும்? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். பெண்கள பொறுத்தவரைக்கும் 40 வயதுக்கு மேல நெறைய பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் உருவாகுது. அதுல 50% கர்ப்பப்பையில கட்டிகள் தான் முக்கியமான காரணமா இருக்கு. இன்னைக்கு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய பெண்கள்ல 80% கர்ப்பப்பை கட்டிகளுக்காக தான் அவங்க யூட்ரஸ ரிமூவ் பண்றாங்க. பட் இத உணவின் மூலமாகவே நம்மளால குறைக்க முடியும். அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். கர்ப்பப்பையில எதனால கட்டிகள் உருவாகுது? பரம்பரையா அம்மாவுக்கோ, பாட்டிக்கோ, அத்தைக்கோ கர்ப்பப்பையில கட்டிகள் இருந்ததுன்னா, உங்களுக்கும் வரதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. 2வதா உங்க பாடியில ஈஸ்ட்ரோஜனோட டாமினன்ஸ் இருக்கு. சின்ன வயதிலே எனக்கு பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தது டாக்டர். அதேபோல நான் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ்லாம் அடிக்கடி எடுத்திருக்கேன். சிலர் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரியான காரணங்களால ஹார்மோன் சம்மந்தமான மாத்திரைகள் சாப்பிடும் பொழுது, நம்ம பாடியில ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ அதனாலேயும் உங்களுக்கு கர்ப்பப்பையில கட்டிகள் உருவாகலாம். 3வதாக உடல் எடை அதிகமா இருக்கும் பொழுது, நம்மளுடைய ஃபேட் செல்ஸ் எல்லாமே ஈஸ்ட்ரோஜன செக்ரீட் பண்ணும். அதே மாதிரி இந்த ஈஸ்ட்ரோஜன கட்டிகள உருவாக்கக்கூடிய ஒரு ஹார்மோனா மாத்துறதுக்கான அரோமடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமும் இந்த ஃபேட் செல்ஸ்ல இருந்து தான் உருவாகும். அதனாலேயும் உங்களுக்கு கர்ப்பப்பையில கட்டிகள் உருவாகலாம். 4வதாக உங்க கல்லீரலோட செயல்திறன். இதுதான் நெறைய பேருக்கு முக்கியமான காரணமா இருக்கு. கர்ப்பப்பையில கட்டி இருக்கிறவங்க எல்லாமே ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஃபேட்டி லிவரும் இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கு. நைட்ல சரியான தூக்கம் இல்ல. இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனையோட அறிகுறிகள். கல்லீரல் ரொம்ப டயர்டா இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல தேவையில்லாத ஹார்மோன்ஸ் எல்லாமே தேங்க ஆரம்பிச்சுரும். கல்லீரல் நல்லா ஆக்டிவா செயல்படுது அப்படின்னா, உடம்புல தேவையில்லாத ஈஸ்ட்ரோஜன் எல்லாத்தையுமே உடம்ப விட்டு வெளியேற்றிரும். ஸோ, அப்ப கல்லீரலோட செயல்திறன் கம்மியாச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த கட்டிகள் வரலாம். கல்லீரல்ல எப்பல்லாம் பாதிப்பு வரும்? டாக்டரோட அட்வைஸ் இல்லாம பெயின் கில்லர்ஸோ, ஆன்டிபயோட்டிக்ஸோ அடிக்கடி எடுத்துக்கிறது, பாக்கெட்ல அடைக்கப்பட்ட உணவுகள தொடர்ந்து சாப்பிடுறது, லேட் நைட் ஃபுட் எடுத்துக்கிறது, நைட்ல சரியான தூக்கம் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் தான் கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமா இருக்கும். ஸோ இந்த காரணங்களால தான் உங்களுடைய கர்ப்பப்பையில கட்டிகள் உருவாகுது. கர்ப்பப்பையில இந்த கட்டிகள் எந்த இடத்துல உருவாகுதுங்கிறத பொறுத்து அதனுடைய அறிகுறிகள் மாறுபடும். 50% பெண்களுக்கு கர்ப்பப்பையில கட்டிகள் வந்ததுக்கான எந்த விதமான அறிகுறிகளுமே இருக்காது. ஏதாவது ஒரு ஜெனரல் பாடி செக்கப் பண்றேன் டாக்டர். அப்ப ஸ்கேன் பண்ணும்போது தான் எனக்கு கட்டிகள் இருக்கு அப்படின்னே தெரிஞ்சுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் அப்ப அதிகமான அளவுக்கு ப்ளீடிங் போகலாம். பீரியட்ஸ் அப்ப அதிகமான அளவுக்கு வலிகள் இருக்கலாம். சில பேருக்கு வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனைகளும், அடிவயிறு கனமான ஒரு உணர்வு. குனியும் பொழுது அடிவயித்துல ஏதோ ஒண்ணு அழுத்துற மாரி இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இந்த கட்டிகள் பின்பகுதியில இருக்கு, கர்ப்பப்பையோட பின்பகுதியில இருக்குன்னா, மலக்குடல அழுத்தி தொடர்ந்து மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலர் அடிக்கடி எனக்கு யூரின் வருது. யூரின் வந்தா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. ஸோ கர்ப்பப்பையோட முன்பகுதியில கட்டிகள் இருக்கு அப்படின்னா, அது முன்னாடி இருக்கக்கூடிய பிளாடர அழுத்தும் பொழுதெல்லாம் அடிக்கடி யூரின் போகணுங்கிற ஒரு உணர்வு இருக்கும். ஸோ இந்த அறிகுறிகள்லாம் இருக்கு அப்படின்னா, கர்ப்பப்பையில கட்டிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ இத சரி பண்றதுக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும்? முதல்ல நீங்க காய்கறிகள்ல முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், பீட்ரூட், முள்ளங்கி இந்த மாதிரியான க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். இதுல இருக்கக்கூடிய இண்டோல் 3 கார்பினால் அப்படிங்கிற வேதிப்பொருள் அந்த உடல்ல கர்ப்பப்பையில கட்டிகள உருவாக்குறதுக்கான அந்த ஹார்மோன்ஸோட அளவ பேலன்ஸ்டா கொண்டு வரக்கூடியது. அதே மாரி இதுல சல்ஃபர் கன்டைனிங் அமினோ ஆசிட்ஸ் நெறைய இருக்கிறதுனால, கல்லீரலோட செயல்திறனையும் அதிகப்படுத்தி, உடம்புல தேவையில்லாத ஹார்மோன்ஸ உடம்ப விட்டு வெளியேற்றும். ஸோ, அதனால இந்த காய்கறிகள் எல்லாம் அடிக்கடி உணவுல சேர்த்துக்க முடியுமா? அப்படிங்கிறத பாருங்க. 2வது காளான் சார்ந்த உணவுகள அடிக்கடி எடுத்துக்கலாம். காளான் அப்படிங்கிறது அது நல்ல புரோட்டீன் வகையான ஒரு உணவு. அதே சமயத்தில நம்மளுடைய உடம்புல ஃபேட்லேருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸு ஈஸ்ட்ரோஜனா மாறக்கூடிய ஒரு தன்மைய இது குறைக்கும். இது அரோமேட்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம பிளாக் பண்றதுனால, ஃபேட் செல்லேருந்து ஈஸ்ட்ரோஜனா கன்வெர்ட் ஆகுறத இது குறைக்கும் பொழுது,
கட்டிகள் வந்து அதிகமா பெருகிறது. இது எல்லாத்தையுமே வந்து அது குறைக்குது. ஸோ காளான் சார்ந்த உணவுகளையும் அடிக்கடி எடுத்துக்கலாம். 3வதாக வாழைப்பூ. கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள்ல துவர்ப்பான உணவுப் பொருட்கள் எப்பவுமே கட்டிய குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். ஈவன் அந்த கர்ப்பப்பை கட்டிகள்ல அதிகமான ப்ளீடிங் இருக்கு அப்படின்னா, வாழைப்பூ சாறு மோரோட கலந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதிகப்படியான ப்ளீடிங்கும் வந்து குறையும். அடிக்கடி உணவுல வாழைப்பூ வந்து சேர்க்கும் பொழுது, கர்ப்பப்பை கட்டிகள் சுருங்க ஆரம்பிக்கும். 4வதாக கொய்யாக்காய். அடிக்கடி வந்து நீங்க கொய்யா எடுத்துக்கும் பொழுது, அந்த கொய்யா அப்படிங்கிறது நல்ல துவர்ப்பான ஒரு உணவுப் பொருள். அதே மாரி வந்து வைட்டமின் சி சத்து அதில அதிகமா இருக்கு. பெக்டின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளும் இருக்கிறதுனால, கட்டிகள வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இதற்கு உண்டு. அதேபோல நம்ம உடம்புல ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ்டா வச்சுக்கும். ஸோ அதற்காகவும் நம்ம வந்து இத பயன்படுத்தலாம். 5வதாக மஞ்சள். ஸோ மஞ்சள் தொடர்ந்து உணவுல வந்து பயன்படுத்துங்க. மஞ்சள பொறுத்தவரைக்கும் டிஷ்யூ நெக்ரோசிஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதனோட அளவு வந்து உங்களுக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, இந்த கட்டிகள் வந்து வளரக்கூடிய விகிதம் வந்து உங்களுக்கு குறையும். ஸோ அந்த விஷயத்த பேலன்ஸ்டா கொண்டு வர்றது தான் இந்த மஞ்சள். ஸோ மஞ்சள வந்து அடிக்கடி பயன்படுத்தும் பொழுது, கட்டிகளோட அளவ வந்து குறைச்சுக்கலாம். 6வதாக கிரீன் டீ அதிகமா எடுத்துக்கிறது. இந்த கிரீன் டீல கேட்டச்சின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்கு. ஸோ இது இந்த ஈஸ்ட்ரோஜன்லயே வந்து ஒரு வகையான ஈஸ்ட்ரோஜன் மட்டும் உங்களுக்கு கட்டிகள வந்து அதிகமா வந்து பெருசுபடுத்தும். அந்த ஈஸ்ட்ரோஜன வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கு. அதேபோல இது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்ஸிடன்டும் கூட. கர்ப்பப்பையில இன்ஃப்ளமேஷனால கட்டிகள் வந்து உருவாகலாம். அந்த மாதிரியான தன்மையும் வந்து இது குறைக்கக்கூடிய ஒரு விஷயம். 8வதாக பூண்டு. பூண்டு அப்படிங்கிறது சல்ஃபர் அதிகமா இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் வந்து இருக்கு. அதேபோல கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அழுக்குகளையும் வந்து இது வெளியேற்றும். ஸோ பூண்ட நம்ம அடிக்கடி வதக்கியோ, இல்ல வந்து ரசம் மாதிரி வச்சு சாப்பிடுறதோ, இல்ல பூண்டு லேகியமாக்கி வந்து சாப்பிடுறது. அப்படி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலே, கர்ப்பப்பையில உண்டாகக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றும். அதேபோல ஃபைப்ராய்டு கட்டிகளையுமே வந்து இது குறைக்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு. 9வதாக அதிகமா நார்ச்சத்து இருக்கக்கூடிய சிறுதானிய உணவுகள வந்து எடுத்துக்கிறது. இந்த சிறுதானியங்கள்ல வந்து கம்பு, கேழ்வரகு, குதிரைவாலி இந்த வகையான சிறுதானியங்கள அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது, இந்த நார்ச்சத்து அவங்களோட கட்டிகள உருவாக்குறதுக்கான ஹார்மோன்ஸ வந்து பேலன்ஸ்டா வைக்கும். ஸோ ஆராய்ச்சிகள்லாம் வந்து அந்த ஒரு முடிவ தான் சொல்லுது. ஸோ நம்ம சாதாரண வெள்ளை அரிசிக்கு பதிலாக இந்த நார்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய சிறுதானிய வகைகள அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கட்டிகளோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். 10வதாக ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, அதேபோல எள்ளு இதெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கிறது. ஏன்னா, இதில இருக்கக்கூடிய ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் வந்து நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன்லயே 3 வகையான ஈஸ்ட்ரோஜன் இருக்கு. அதில ஈஸ்ட்ரோன்ங்கிற அந்த ஒரு வகையான ஹார்மோன் அதிகமாகும் பொழுது தான் கட்டிகள் வந்து உருவாகும். ஸோ அந்த ஹார்மோன குறைச்சு இந்த எள்ளு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் வந்து உங்க உடம்புல நல்ல ஒரு விளைவ வந்து ஏற்படுத்தும். ஸோ அந்த ஈஸ்ட்ரோன் அப்படிங்கிறதோட ரிசெப்டார்ஸ் எல்லாத்தையுமே இது போய் பிளாக் பண்ணிடுறதுனால கட்டிகள் அதிகமா உங்களுக்கு வளராது. இந்த 10 விதமான உணவுகளையும் ரெகுலரா உங்க உணவுல சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு கட்டிகள் வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சுரும். அது கூட டீடாக்சிஃபிகேஷன் மெத்தடையும் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். இது ஹார்மோன் சம்மந்தமான ஒரு பிரச்சனை. கல்லீரல்லையும் அதனுடைய செயல்திறனை வந்து அதிகப்படுத்தணும். பாடியில இன்ஃப்ளமேஷனையும் வந்து குறைக்கணும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்க, இல்ல அப்பா, அம்மாக்கு சர்க்கரை வியாதி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கும் கர்ப்பப்பையில கட்டிகள் வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸையும் வந்து கம்மி பண்ணணும். ஸ்ட்ரெஸ்ஸையும் மேனேஜ் பண்ணணும். ஸோ இதற்கு நீங்க ஒரு முறை டீடாக்சிஃபிகேஷன் 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை, இதையும் நீங்க சேர்த்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களுடைய கட்டிகள் கண்டிப்பா நல்லா குறைய ஆரம்பிக்கும். அது கூட வைட்டமின் டிக்கான சப்ளிமெண்ட்ஸும் நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ வைட்டமின் டி கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, சாதாரண கட்டிகள் புற்றுநோய் செல்களா வந்து மாறாம நம்ம தடுத்துக்கலாம். நெறைய கர்ப்பப்பையில கட்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வைட்டமின் டி குறைபாடும் கூடுதலாவே வந்து இருக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அடுத்ததா ஒமேகா 3 அதிகமா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இல்லைனா சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறது நல்லது. நொச்சி இலைய வந்து சப்ளிமெண்ட்டா வந்து நம்ம குடுப்போம். ஸோ அதற்கு நம்ம ஸ்ரீகேர் வகையான கேப்சூல்ஸ் எல்லாம் கொடுக்கும் பொழுது, கர்ப்பப்பையில உண்டாகக்கூடிய கட்டிகள் வந்து குறையும். கர்ப்பப்பை அப்படிங்கிறது குழந்தை பேறுக்கான ஒரு உறுப்பு மட்டும் கிடையாது. கர்ப்பப்பை ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னா தான் ஒரு பெண்ணோட உடல் உறுப்புகளும் சரி, மனதும் ஆரோக்கியமா இருக்கும். அவங்களுடைய முகம் வந்து பொலிவா இருக்கிறதுக்கும், எலும்புகள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும், இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடுகள் கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்னாலே கர்ப்பப்பை ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ கட்டிகள எப்படி குறைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கர்ப்பப்பைய அறுவை சிகிச்சை பண்ணி ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இன்னைக்கு கர்ப்பப்பையில எதனால கட்டிகள் உருவாகுது?
இதை சரி செய்யக்கூடிய 10 விதமான உணவுகளை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் கர்ப்பப்பையில் கட்டிகள் இருக்கோ அவங்களுக்கும் இந்த விஷயத்த வந்து சொல்லுங்கள். கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த கட்டிகளோட அளவு வந்து குறையும். ஸோ இன்னைக்கு கட்டிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று இன்னொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.